அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கரியில் 1345வது மந்திரம் என்று சிந்திக்கின்றோம். இதில் 2 பாடல் முடி பார்த்தோம். அவளை வணங்கினாலே புண்ணியம் சேரும்னு சொன்னாங்க. இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, அவள் ஒரு வல்லமை உள்ளவள் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டாலே நமக்கு நல்ல தெளிவு உண்டாகும். அந்த பேரொளி நம்ம உள்ளத்திலே அவள் இறங்கி இருப்பாள். செல்வம் கிடைக்கும், மழை கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலை உணர்த்துவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 13வது அத்தியாயம் நவாக்கரி சக்கரம் பாடல் 1345 என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் நுழைகின்றது. ஒழிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும் அணிக்கும் இவளை அறிந்து கொள்வாக்கே. ஒழிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும் அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்கள். இதன் விளக்கமாக சரவண அனைத்து உலகங்களுக்கும் பறந்து விரிந்து இருக்கின்ற பேரொளியாக விளங்குகின்ற அசையும் சக்தியான இறைவி சாதகருக்குள் வந்து வீற்றிருந்தால் சாதகரின் மனம் பேரின்பத்தில் திளைத்திருக்கும். அப்போது அந்த பேரின்பத்திற்கு காரணம் தாமே என்பதை இறைவி சாதகருக்கு காண்பித்து தெளிவுபடுத்துகின்றார். அது மட்டுமின்றி நவாக்கரி சக்கரத்தில் இருக்கும் உண்மை பொருளை உணர்த்துகின்ற அருளையும் உருவாக்கி சாதகருக்கு அளிக்கின்றார். இவை அனைத்தும் பேரொளியாக இருக்கின்ற இறைவியை தமக்குள் முழுவதுமாக அறிந்து கொண்ட சாதகர்களுக்கே இறைவி அருளுகின்றார். சரவணைய தளத்துல இந்த வணக்கம் கொடுத்திருக்காங்க. அம்மா வணக்கம். அம்மா கௌரி அம்மா. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1345. ஒழிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும் அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே. இதுக்கான கமெண்ட்ரி: பராசக்தி இஸ் பவுண்ட்லெஸ்லி பவுண்டிஃபுல் அண்ட் இன்ஃபினிட்லி மெர்சிஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரில், போன பாட்டுல பார்த்த மாதிரி ஒளிமயமா இருக்கிறவங்க நமக்குள்ளேயும் வெளியேயும் ஒளியாக இருப்பாங்கன்னு பார்த்தோம். அவங்கள நம்ம உள்ளே அமரில், அவங்கள நம்ம உள்ளே அமர்த்தினால், உள்ளே அமர்த்துறதுன்னா உள்ளே நம்ம அவங்கள உள்ளன்போட அவங்கள நம்ம நினைக்கிறது தான் நம்ம மனதுல அவங்கள நிறுத்துறது. அது மாதிரி நம்ம மனதுக்குள்ள அவங்கள கொண்டு வர்றது, நமக்குள்ள அவங்கள அமர்த்தினால் கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி. கழிக்கும்னா சிற்றின்பத்துல இருக்கிற இச்சிந்தை. நம் மனம் சிற்றின்பத்தை நோக்கி ஏதோ ஒரு விஷயத்துல இருக்குன்னா இச்சிந்தையில் காரணம் காட்டி, இந்த காரணத்தை காமிச்சு நம்ம சிந்தையில என்ன இருக்கோ, எதை நோக்கி நம்மளோட செயலும் எண்ணங்களும் இருக்கோ, தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும். தெளிக்கும்னா அருள்மழையா அவங்க பொழிவாங்க. இல்லைன்னா மழையை தெளித்து, இல்லைன்னா தெளிவான அறிவை கொடுத்து, அந்த சிற்றின்ப இப்ப ஒரு கார் வாங்கணும்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள்லாம் எப்படி கொடுக்கணும்ன்ற அறிவு, எப்படி வாங்கணும்ன்ற அறிவு நமக்கு கொடுத்துருவாங்க.
அந்த செல்வம் உண்டாக்கும். நீங்க அருட்செல்வத்துல உங்க எண்ணம் எதை நோக்கி இருக்கோ, அருட்செல்வத்தை நோக்கி இருக்கோ, பொருட்செல்வத்தை நோக்கி இருக்கோ, அது விஷயம் இல்ல. அவங்க உள்ள வந்து அமர்ந்துட்டாங்கன்னா, உங்க சிந்தைய வந்து தெளிவு பண்ணணும்ன்றது அவங்க ரெடியா இருப்பாங்க. சிந்தை தெளிவாகணும்னா, சிந்தையில என்ன ஆசைகள் இருக்கோ, அதெல்லாம் நிறைவேத்தி குடுத்துருவாங்க. ஏன்னா சிந்தை தெளிய தெளிய தான் நமக்கு சிவன் உணர முடியும். அந்த சிவனை நீங்க உணரணும்னா சிந்தை தெளிவாகணும். சிந்தை தெளிவாகணும்னா அதுல இருக்க ஆசைகள், கோபங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவங்க நீக்கணும். இதுல வந்து நம்ம கழிக்கும் இச்சிந்தைகள்னா அந்த சந்தோஷத்துக்காக நம்ம செய்யற விஷயங்கள், எண்ணங்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அத ஒரு காரணம் காட்டி, தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும். அருள்மழையை அருள்மழையை தெளித்து அந்த செல்வத்தை உண்டாக்குவாங்க அவங்க. எந்த செல்வத்தை நோக்கி நம்ம மனம் இருக்கிறதோ அந்த செல்வத்தை அவங்க உண்டாக்குவாங்க. அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே. அழினா இது அன்பு, அருள், கொடை, இந்த மாதிரி ரொம்ப கருணை மிகுந்தவங்களை இவளை நீங்கள் அறிந்து கொள்வார்க்கே இதெல்லாம் நடக்கும். அறிந்து கொள்வார்க்கேன்னா அவங்கள நம்ம உள்ள வச்சு அவங்கள வழிபட, அவங்களோட உணர்வுல நம்ம இருக்க, நம்ம மனதுல அவங்கள கொண்டு வந்துட்டோம்னா நம்ம மனதை தூய்மையாக்குற வேலையா, முதல் வேலையா நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி நம்ம சிந்தையை தெளிய வைக்கிறது தான் அவங்களோட இதா. ஏன்னா இவங்க சிந்தையில நமக்கு வேலை செய்யறதா நான் பாக்குறேன். நம்மளோட எண்ணங்களையும் மனதையும் என்ன ஆசை இருக்கோ, என்ன இது இருக்கோ அதை நோக்கி நம்மளை கொண்டு போவாங்க. அதுதான் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, என்ன விதை போடுறோமோ அது முளைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது என்ன விதை போடுறோம், நம்ம அன்பா இருக்கணும்ன்ற விதை போட்டா அன்பு கிடைக்கும். அமைதி தான் வேணும் அப்படின்னு, நமக்கு அமைதி தான் முக்கியம் அப்படின்னா இறையை நோக்கி, தியானத்தை நோக்கி, எந்த அந்த பொருள் விஷயத்துல ஈடுபாடு இல்லாம அந்த விதைய போட்டோம்னா நமக்கு அது கிடைக்கும். சந்தோஷம்தான் முக்கியம்னா வெற்றிகளை நோக்கி நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் இருந்ததுன்னா சந்தோஷத்தை போட்டா, சந்தோஷத்துக்கான விதையை போட்டா அது நமக்கு கிடைக்கும். எதை நம்ம போடுறோமோ அதை வந்து அவங்க நமக்கு அருளா நமக்கு கொடுப்பாங்க. அதனால எண்ணம் சுத்தமா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைனாலும் அவங்கள நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க எண்ணமும் சுத்தமாகும், சிவனையும் நம்ம போய் சேரலாம் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமா நமக்கு நல்ல துவக்கம் கொடுத்துருக்காங்க. நான் கேட்க முடியல, லேட்டா தான் வந்தேன். இன்றைய மந்திரம் வந்து 1145. என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரி, கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி, தெளிக்கு மழையுடன் செல்வம் உண்டாக்கும், அழிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே அப்படின்னு சொல்றான். அப்போ எதை அழிக்கக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எதனால் கழிப்பு உருவாகிறது அப்படிங்கறது ஒரு கேள்வி வரணும் நமக்கு. அதற்கு பிறகு எது தெளிவு அப்படிங்கிறதுக்கும் ஒரு பதில் இருக்கணும். இந்த 4 விஷயம் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்ற இருக்கணும் அப்படின்னு வந்துட்டாலே அது கிடைக்கும் அப்படின்னு தானே நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு உண்டான பதில் இருக்கும் இந்த மந்திரம் சொன்னா. அப்போ இது என்ன மந்திரம் அப்படின்னா நம்ம அதை நேற்றுக்குதான் பார்த்தோம். க்ரீம் ஹௌம் ஹௌம் ஸ்டௌம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் கௌம். இந்த மந்திரத்துக்கு உண்டான சிவாய நம. இந்த மந்திரத்துக்கு உண்டான ஒரு தன்மையை வந்து பாக்குறோம். ஒளிக்கும் பராசக்தி, ஒளி மிகுந்தவள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஒளி செய்கின்ற இல்லைன்னா ஒளி மிகுந்தவள் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். உள்ளே அமரில், அவள் உள்ளே அமர்ந்து கொண்டாள். அமரேன்னா உள்ளே அமர்ந்து கொண்டாள். அப்போ அவளை எப்படி உள்ள அமர்த்துறது? இந்த மந்திரத்தின் மூலமாக நம்ம பார்த்தோம். கிரீம் என்பது காளியினுடைய ஒரு பீஜம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவும் மகா காளி, பச்சை வண்ணத்தி, இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். கழிக்கும் சிந்தையில் காரணம் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப அவ உள்ள உட்கார்ந்துட்டா சிந்தையில வந்து ஆஹ் களிப்பு தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி களிப்பு தோன்றும்? ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஷாமலா நம்ம நம்ம என்ன சொன்னோம் இவ்வளவு ராஜஷாமலை அப்படின்னு சொன்னோம். இந்த ராஜஷாமலை அப்படின்னு சொல்லக்கூடியவளுடைய தன்மை என்ன அப்படின்னாக்க இவளுடைய இவ எப்பவுமே ஒரு மதத்துல இருப்பாளாம். எத்தகைய மதம்னா நமக்கு தெரியும், நாட் ரிலிஜன், பட் அந்த மத நீர் ஒழுகக்கூடிய அந்த அந்த இனிமை கூடிய அந்த நீர், யானைக்கு கூட மத நீர் ஒழுகும்னு சொல்லுவாங்க. அப்படி மத நீர் ஒழுகக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியவள். என்ன மதம் அப்படின்னா இசை. அவளுடைய இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இசை. அவள் வந்து அவளுடைய கையில வீணை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, ஷாமலையினுடைய கையில. அப்போ அந்த வீணையிலிருந்து எழும்பக்கூடிய அந்த நாதத்தினால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கக்கூடியவளாக அவள் இருப்பாள் அப்படின்னு ஷாமலையினுடைய வடிவத்தை பத்தி சொல்லும் பொழுது ஷாமலா தண்டகத்துல நம்ம இவர் சொல்லுவார், காளிதாசர் சொல்லுவார். அப்போ அது எப்படி அப்படின்னா, ஏன்னா அவள் வந்து அனைத்து ஒலி அனைத்து ஒலியுடைய வடிவாகவும், அனைத்து சொல் வடிவாகவும், அனைத்து எழுத்து வடிவாகவும் அவளே இருக்கிறாள் அப்படிங்கிறத ஷாமலையினுடைய ஒரு தன்மையா சொல்லுவாரு. அனைத்து தத்துவ வடிவாகவும் ஆற்றல் வடிவாகவும் அவளே இருக்கிறாள் அப்படின்னு. அப்ப அந்த அந்த அத்தனை விஷயங்களும் உள்ளே ஊறும்பொழுது அவள் வந்து அப்படியே மதத்திலேயே இருக்கலாம், அந்த ஆனந்தத்துல அவள். அதனால நம்ம வந்து மீனாட்சியை வந்து அப்படி கொண்டாடுறதுக்கு காரணம், அவளை நினைக்கும் போதே மனசுல ஒரு ஆனந்தம் வரும் இல்லைங்களா. அவள் வந்து சக்தி வடிவானவள். அந்த சக்தியே வந்து எல்லா விதமான சக்தியாகவும் இருப்பவள். போர் தெய்வமாகவும் இருப்பாள், அதே சமயம் ராஜ அலங்காரத்தோடும் ராஜ நிலையிலும் அவள் இருப்பாள். எல்லா நிலையிலும் இருந்து நமக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அதனால்தான் உள்ளே அமரின் கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி. அப்ப எதனால சந்தோஷம் வருது உள்ளுக்குள்ள அப்படின்னா இதான் காரணம். ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கு அப்படின்னாக்க நம்ம உள்ளுக்குள்ளயும் அந்த ஆனந்தம் இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி சோகத்தை உள்ள வச்சிருந்தோம்னாக்க திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி அதே மாதிரி தன்னுடைய அந்த சோகத்தை தான் சுமந்துட்டு அழுவோம். அந்த மாதிரி இல்லை, இவள் வந்து எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறாள். இதுல இன்னும் ஒரு விஷயமும் இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாகும் அப்படிங்கிறா. அப்ப இந்த இந்த இடத்துல தெளிக்கும் மழையுடன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொற்ற மழை இல்ல, அப்படியே பூ மாறி தூவுறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நன்மை செய்யக்கூடிய, ஏன்னா ஒரு சில சமயம் மழை தீமையும் செய்யும். எப்படி செய்யும் அப்படின்னா, அதிகமா மழை பெஞ்சிருச்சு, வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து மழைக்கு ஒரு வலுவான சோர்ஸ் இருக்கும்போது மனிதர்களால் தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அப்படி இல்லை, இது வந்து பூ மாறி பெய்யக்கூடிய ஒரு மழை. செல்வம் உண்டாக்கும் அழிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே. அப்போ இவ யாருடைய இந்த மழைக்கும் செல்வத்திற்கும் உண்டான அதிபதியாக சுக்கிரனை சொல்லுகிறார்கள். அப்ப சுக்கிரன் வந்து என்ன, அதற்கு அதிபதியாக இவள் இருக்கிறாள். அப்போ இவளுடைய தன்மையினால் சுக்கிரன் வந்து, இவளுடைய ஆணையினால் சுக்கிரன் வந்து இவளுக்கு இவளுடைய பக்தர்களுக்கு அருள் செய்து அனைத்து செல்வங்களையும் தெளிவையும், அதுக்குதான் அந்த 2வது வரியில சொன்னேன், கழிக்கும் சிந்தையில் காரணம் காட்டி. அப்ப நமக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும். எதுக்காக நம்ம சந்தோஷப்படுறோம்? உள்ள இவ இருக்கா, இவ காட்டுற ஒளியில நாம் அவளை உணர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சந்தோஷம் இருக்கா, இல்லைன்னா இந்த அவளை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தன்மையை வைத்து ரொம்ப பெருமைப்பட்டு ஆணவப்பட்டு அகங்காரம் கொண்டு நம்ம அதை தவறான பிரயோகங்களுக்கு உபயோகப்படுத்துறோம், அதனால கிடைக்கக்கூடிய இதுல சந்தோஷப்படுறோமா, இல்ல இந்த உலகியல் இன்பங்களுக்காக சந்தோஷப்படுறோமா
அப்படின்னு நம்ம மனசை கண்ணாடி மாதிரி நம்ம முன்னாடி நின்னு காட்டும். இது ரொம்ப முக்கியமான தெளிவு. ஏன்னா நம்ம துக்கப்பட்டாலும் நம்ம எதுக்காக துக்கப்படுறோங்கிறது நமக்கு தெரியணும். சந்தோஷப்பட்டாலும் எதுக்காக சந்தோஷப்படுறோம்னு தெரியணும். அப்ப தெரியும் பொழுது நம்மால் அந்த சந்தோஷத்தை பகுத்து, அந்த ஆனந்தத்தை பகுத்து காண முடியும். இப்போ நம்ம ஆணவத்துல அகங்காரத்துல யாரோ புகழ்றாங்க, அதை பார்த்து சந்தோஷப்படுறோம்னா அந்த இடத்துல தேவியினுடைய சாநித்தியம் போதும், நம்ம உணரலன்னு அர்த்தம். அவங்க எதிராளி புகழ்றதுல இருக்கக்கூடிய அந்த தன்மையில நம்ம சந்தோஷப்படுறோம்னு அர்த்தம். ஆனா இல்ல, இந்த ஆனந்தம் எப்படி இருக்கணுமா, நமக்குள்ளே பெருகக்கூடிய அந்த அவளுடைய ஒளிக்கீற்றினால் வரக்கூடிய ஆனந்தமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த ஆனந்தத்தை நமக்கு தெளிவுற காட்டி தருபவளாக அவள் இருக்கிறாள். அப்ப நான் அவளே உள்ள ஆனந்தத்தை கொடுத்து அந்த ஆனந்தத்தை நமக்கு காட்டி தருபவளாகவும் இருக்கிறாள். இதே சமயம் நம்ம வேற மாதிரி ஆனந்தத்துல இருந்தோம்னா அதையும் காட்டி தருபவளாக அவளே இருப்பாள். இத நம்ம அந்த ஒரு நாமால பார்க்கலாம். கிரீம் மிருத ருஷா பங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீம் மிருத ருஷாபாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் நான் இப்ப பிரிச்சு சொன்னேன் உங்களுக்கு. கிரீம் மிருத ருஷாபாங்கி, அந்த ருஷம் எப்படி என்று நமக்கு காட்டி தருபவள். எத்தகைய ருஷமாக அது இருக்கிறது? அது அமிர்த ருஷமாக இருக்கிறதா, இல்லை அது தவறான விஷயமாக இருக்கிறதா அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுத்துருவோம். அப்போ அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா தெளிவு. அதனாலதான் அவளை மந்திரினி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த மந்திரினிக்கு உண்டான இது என்னன்னா, ராஜா தவறு செய்தால் கூட அவர் தான் சொல்லுவார், இல்ல நீங்க மந்திரிக்கு உண்டான இது. அதனாலதான் இவளுடைய மந்திரினி அப்படின்னு புத்தி விஷயமாக இருக்கக்கூடியவள். அப்ப அவ சொல்லுவா, ஏய் நீ தப்பா சந்தோஷப்படுற, ஒழுங்காயிரு, மிருத ருஷாபாங்கி. நீ தப்பா பண்ணாலும் காமிச்சு கொடுத்துருவா, இது அமிர்தமாக இருந்தாலும் நமக்கு காட்டி தருவாள். அதனால்தான் அவள் யார்? கிரீம், அந்த காளிகையாக இருக்கிறாள். மகா காளிகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காளிகையாக இருக்கிறாள் அப்படின்னு பொருள். ரொம்ப அற்புதமா இருக்கும். லட்சுமிமா சமண தண்டகத்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதுல அவர் சொல்லும் போதே நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். காளிக்கே காளிக்கே அப்படின்னு அந்த அந்த ஆரம்பம் அதுவும் நல்ல இதோட சொல்லும், ஒரு ஒரு ராகத்தோட சொல்லும் பொழுது அந்த ஷாமலா தனகம் கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். அவள் காளிதாசர் அப்படி கொண்டாடினாரு அவளை அந்த ஷாமலா தண்டகத்துல. அழகு, அவளை அப்படி வர்ணிப்பாரு, அவளை அவ்வளோ அற்புதமா இருப்பாரு. அத்தகைய ஒரு தேவி நமக்கு அனைத்து தெளிவையும் தரவல்லால். எப்பொழுது என்றால் அவள் ஒளியாக உள்ளே அமரும் பொழுது, அப்படி அவள் அமர்ந்து விட்டால் கிடைக்கக்கூடிய அத்தனையும் சுக்கிரன் தரக்கூடிய மழைக்கும் செல்வத்திற்கும் ஈடாக அமையும் அப்படிங்கிறது தான். அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே. அப்ப வெளியில மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டா, பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் உள்ள பெய்து கொண்டு இருக்கும். எந்த மழை? ஆனந்த மழை. வெளியில் சுத்தம் கிடைக்குமா? இருக்கலாம். ஆனா நமக்கு அதை விட பெரிய ஆனந்தம் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க, அவளை அறிந்து அவளோடு இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. அததான் இந்த இடத்துல அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையான விளக்கம்மா. தெளிக்கும் மழையுடன்லாம் நல்லா ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1345வது திருமந்திரம். சிந்தை கழிக்கும் சிவசக்தி சேரி. திருமந்திரம். ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரில், கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி, தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும், அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே. ஒளிமயமாக பிரகாசிக்கின்ற பராசக்தி உள்ளத்துள்ளே இடம் கொண்டால்
உள்ளம் பேரானந்தத்தில் பெருமகிழ்ச்சியில் திளைக்கும். அந்த உள்ளம் அறிய உண்மை பொருள் உணர்த்தும். பிறவி துயர், வினை துன்பம் இவற்றிற்கான காரணத்தையும் அதை போக்கிக் கொள்ளும் வழியையும் காட்டி தெளிவடைய செய்யும். கருணை மழை பொழியும். நவநிதி செல்வமும் சேரும். எனவே இவற்றை எல்லாம் அருளுகின்ற கருணை கடலான அன்னையை உணர்ந்து அறியுங்கள். அவளை உங்கள் உள்ளத்தினுள்ளே வந்து குடியிருக்க செய்யுங்கள். அமரில் அமர்ந்தால் களிக்கும் மகிழ்ச்சி அடையும். தெளிக்கும் அறிய செய்யும். கழக வெளியீட்டில் கரவாடும் வன்னெஞ்சற்கு ஒளிக்கும் பேரறிவு பேர் ஆற்றல் ஆனவள் அம்மை. அன்பர் உள்ளத்து வெளிப்பட்டு அமர்ந்திருப்பள். அதனால் அவ்வுள்ளம் பெருமகிழ்ச்சி கொள்ளும். அவ்வுள்ளத்திற்கு அனைத்திற்கும் வினைமுதற் காரணமாம் சிவபெருமானை காட்டுவித்து வழிபட செய்வள். தெளிய வேண்டிய பொருட்கள் அனைத்தையும் தெளிவித்து அருள்வள். அத்தெளிவருளுடன் பெருந்திருவினையும் உடைமையாக அளித்து அருள்வள். திருவருளும் புரிவள். இவளை அறிந்து வழிபடுவாயாக. அளிக்கும் என்ற சொல்லின் பொருள் காப்பாற்றுவாள். காரணம் அப்படின்னா சிவத்தை தெளிக்கும், தெரிவிக்கும் அப்படின்னு அர்த்தம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமையான விளக்கமா தான் இருந்தது. ரொம்ப நன்றி. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. தியாகராஜன் ஐயா இருக்காரு. தியாகராஜன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியா நிறைவா இருக்கு. ஒவ்வொருடைய விளக்கங்களுமே ஒரு அற்புதம் நிறைந்தது. ஆசான் திருமூலருடைய திருவடிகளை பணிந்து வணங்கி இன்றைய பாடல் நவாக்கரி சக்கரத்துல 27வது மந்திரம். ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் களிக்கும் இச்சிந்தையீர் காரணங்காட்டி தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும் அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே. அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே. தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும் அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே. தெளிக்கும் கருணை மழை பொழிகின்ற அந்த தெய்வீகத்தை சக்தி வடிவமாக, சத்திய பொருளிலிருந்து எழுச்சி பெற்ற அந்த சக்தி வடிவமாக நாம் தியானிக்கும் போது உலக பொருட்களோட, நபர்களோட எப்படி பழகணும் அப்படிங்கிற அந்த தன்மையும் சேர்ந்து நமக்கு உணர்வாக கிட்டும். காரணம் என்னன்னா, எல்லாமாகி வந்திருப்பது அந்த சக்தி தானே. பார்க்கும் தோற்றங்கள் எல்லாமே சக்தி வடிவமாகவே தெரியும் போது இணக்கம் என்பது இயல்பாக உருவாகும். அதனால அருட்செல்வத்தோட பொருட்செல்வமும் நமக்கு பெருகும். எப்பன்னா எல்லாத்தையும் அழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சத்திய பொருளையும் மெய்ப்பொருளையும் சக்தியையும் வேத சக்தியையும் உணரும் போதுதான். ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரின். வீட்டுக்குள்ள ஒரு மாடத்துல ஒளி பொருந்திய அந்த விளக்கை ஏத்தி வச்ச உடனே அந்த அறை முழுவதுமே ஒளி பரவுவது போல நமக்குள்ளே அந்த அருள்தன்மை உடைய தெய்வீக சக்திய நாம் மனதுக்குள்ள வைக்கும் போது, அது ஒளிரும் போது நமக்குள்ள எல்லாமே விளங்கும் போது ஒரு பேரின்பம் உண்டாகும்.
விடுவோம் என்ற அளவு. உள்ளதை உள்ளபடி நாம் தெளிவாக விளங்கி கொண்டு விட்டால் வாழ்க்கை எப்பவுமே சிறக்கும். அறியாமையில தான் நாம பல தவறுகளை செய்கிறோம். அறிந்தே யாரும் செய்கிறது கிடையாது. அறிவித்த பிறகு அல்லது அறிந்த பிறகு திருத்திக் கொள்ள முயற்சி செய்யறாங்க. ஈகோ அதிகமா இருந்ததுன்னா அதை திருத்திக் கொள்ள மாட்டாங்க. நான் செய்யறதான் சரி அப்படிங்கிற மாதிரி போகும். இது எல்லாம் களங்கங்களாக நமக்குள்ள இருக்கு மனித மனதுல. அந்த மனித மனதுல உள்ள களங்கங்கள் போனாதான் அந்த தெய்வீக உண்மை என்பது நமக்கு புலப்படும். ஒலிக்கும் பராசக்தி உள்ளே அமரணும்னா நாம ஏற்கனவே அறிந்த உணர்ந்த பெரியவர்களுடைய கூட்டுறவு என்பது மிக மிக அவசியம். அதாவது பெரியாரை துணைக்கோடல் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டிருப்பார். பெரியார்னா யாருன்னா தானே இறைவனாக, இறைவனே தானாக உணர்ந்தவர். இறைவன் வேறு தான் வேறு அல்ல. இறைநிலையே இந்த உடலாக வந்திருக்கிறது. உடலுக்குள்ள உயிராக அறிவாக இருப்பதும் அதுவே. நாம் காணும் தோற்றங்கள் எல்லாம், காட்சிகள் எல்லாம், நிகழ்ச்சிகள் எல்லாம் அத்தனையுமே இறைநிலையுடைய ஒரு பகுதிதான் என்ற அளவுல பார்க்கக்கூடிய தன்மை. இது வரும்போதுதான் அந்த களிப்பு என்பது நமக்குள்ள வரும். அதுவும் ஆனந்த களிப்பாக மாறும். அது சலிப்பில்லாத பேரின்பத்தை தரக்கூடிய. இதை இச்சிந்தையில் காரணம் காட்டி, அதாவது சிந்தையில் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய உள்ளத்துல, நெஞ்சத்துல எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது எண்ணங்களுக்கு ஊற்றாக இருக்கக்கூடிய நம்முடைய அனுபவங்கள். இந்த நிலையில நம்ம பழக 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 அந்த தொடர் பயிற்சியினாலையும் முயற்சியினாலையும் அந்த உண்மை நிலையை தெளிவாக நாம உணர்ந்து கொள்ள முடியும். அந்த தெளிவு வர்றதுக்கு இந்த காரண பொருளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நிலையை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஒவ்வொரு காரியமும் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை சுட்டி காட்டணும். இப்ப வெளிச்சம் என்பது இல்லைன்னா ஒளி இருந்தா தான் எல்லாமே துலங்கும், காட்சிக்கு வரும். அதனால தூண்டல் இல்லாம துலங்கல் இல்லை. விளக்கம் கொடுத்தா தான் நமக்கு பொருள் புரியும். யாரோ ஒருத்தர் தூண்டி விடணும். தூண்டி விடும்போது நமக்குள்ள இருக்கிறது தான். இப்படி கூட சிந்திக்கலாம்ல, இதுக்கு இப்படி கூட ஒரு அர்த்தம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஒரு புதிய பரிமாணத்துல நாம பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா ஒவ்வொரு மையத்தன்மையில இருக்கு பார்க்கும்போதுதான் அந்த 360 டிகிரியும் பரிமாணம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில பாக்குறாங்க, ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்கன்னு எல்லாம் வேற வேறே நினைச்சிடக்கூடாது. அது பரிமாணம். அவங்க இருந்து எந்த நிலையில இருந்து பாக்குறாங்கன்ற அந்த தன்மை. இப்ப மேல இருந்து பார்த்தா டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, இன்னர் வியூ, அவுட்டர் வியூன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு படம் போடும்போது ஒரு காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பரிமாணத்துல நம்மால பார்க்க முடியும், அதை உணரவும் முடியும். ஆனா பார்க்கறது எல்லாமே ஒன்றுதான்றத பார்க்கணும். அந்த ஒன்றே பலவாக நமக்கு காட்சிக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் அது ஒன்றுதான் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு சிந்திப்போம். மெய்ப்பொருளும் ஒன்றுதான், அதிலிருந்து வந்த அந்த சக்தியும் ஒன்றுதான், அதுவே பலவாக காட்சி அளிக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு ஒற்றுமையாக வாழ்வோம், உயர்வோம், வெல்வோம். வாய்ப்பளித்த அவையோருக்கு மிக்க நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. அருமை ஐயா, ரொம்ப அருமை. நன்றிங்க ஐயா. கௌரி அம்மா, நீங்க பேசுறது கேட்கல. அர்த்தனாரியா சரி, வணக்கம். இதுக்கு அபிராமி அந்தாதியோட 23வது பாடல், நிறைய பாடல் பொருந்தும். 11வது பாட்டு ஆனந்தமாய் அப்படின்னு வரும். ஆனா அதை விடவும் பொருத்தமானது அபிராமி அந்தாதியோட 23வது பாடல். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாத அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன்
பரசமயம் விரும்பேன் வியன் மூலகுக்கும் உள்ளே உள்ளத்தே விளைந்த கள்ளே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. நன்றி. அருமை. வேறு எதுவும் கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் எல்லாம் அல்லது நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்று காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞான தலைவனை நன்னோர் என்று கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை குறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.